பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 11வது வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நம்முடைய தேவன் மகா பெரிய இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். இந்த இரட்சிப்பு என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த பதம் மூல பாஷைகளிலே சொட்டீரியா, சோசோ என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த பதத்தினுடைய பொருள் என்னவெனில், நம்முடைய எல்லா இக்கட்டிலும் அவர் நம்மை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது பொருளாகிறது. ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிற ஒருவரை மீட்டெடுப்பது, ஒரு பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒருவரை சுலபமாய் அவரை வெளியிலே கொண்டு வருவது, அழிந்து போகிற ஒரு வியாதி, அழிக்கக்கூடிய ஒரு வியாதியிலிருந்து ஒருவரை சுகப்படுத்துவது, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சாதாரணமாய் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இக்கட்டு சமயத்திலும், கஷ்டத்தின் சமயத்திலும், நம்முடைய நெருக்கத்தின் சமயத்திலும் உனக்கு அவர் என்னவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமோ, அவர் அபிதமாகவே அவர் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகார் தான் பிள்ளை செத்து போகுமே என்று சொல்லி பயந்து கண்ணீர் விட்டு அழுது பொழுது, அங்கே தேவன் அவருடைய கண்களை திறந்தது மட்டுமல்ல, அங்கு நீரூற்றை வரும்படி செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் ஏராளமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மகிமையின் தேவன் உன்னை ரட்சிப்பதற்கு, இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நமக்கு அதை கேட்டு கேட்டு நமக்கு அது பழகின வார்த்தை போல தெரிந்தாலும், அதிலே ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய சுகம், பெரிய என்ன சொல்றதுன்னு சொன்னா ஒரு பெரிய தப்பிக்கிற ஒரு வழி அதில் இருக்கிறது என்று சொல்லி நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரட்சகராய் நமக்கு கூடவே இருக்கிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்களும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, நான் வாழ்க்கையில நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்ப பாரங்கள், உங்களுடைய பிள்ளைகளை பற்றின கவலைகள், உங்களுடைய தேவைகளை குறித்த எண்ணங்கள், இவைகள் எல்லாம் உங்களை பாரப்படுத்துகிறதா? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிற பொழுது அந்த இரட்சகரோடு நீங்க சுலபமாய் நீங்கள் தொடர்பிலே வர முடியும். When you have that faith, you will get connected to the Savior. அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்களுக்கு உங்க சூழ்நிலையில அப்படி மகிமையை நீங்கள் காண்பீர்கள். He will be your Savior in your situation. உங்க சூழ்நிலையில அந்த ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 17 7வது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நீங்க அவரை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களுடைய எல்லா சத்துரு என்று சொல்லுகிற பொழுது மனிதர்கள் அல்ல, மனிதர்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற இருளின் ஆவிகள், அந்தகார கிரிகைகள், அவைகள் எல்லாம் விரோதமாய் எழும்புகிற பொழுது அந்த மகிமையான வலதுகரம் வெளிப்படும். தப்புவித்து உன்னை ரட்சிப்பார், உன் கூட இருப்பார். நீங்க பெரிய வழியில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு அந்த ரட்சிப்பை விளங்க செய்வார். அவைகளில் இருந்து உங்களை வெளியில கொண்டு வருவார். கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சுகம் உங்களுடைய சரீரத்தில் கிரிகை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய சூழ்நிலையில மாற்றம் உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய துக்கம் உடைந்து சமாதானமாய் மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். காரணம், ரட்சிக்கிறவர் நானே கர்த்தர், நானே ரட்சகர். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது பரிபூரணமான ஒரு வாழ்க்கை. இந்த சோசோ என்று சொல்லுகிற பொழுது இட் ஹாஸ் எவ்ரிதிங் இன் இட், அதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று பொருள் ஆகிறது. ஏசப்பா உங்களுக்கு அபிதமாய் உதவி செய்வார்.
உங்களுடைய அதிசயமான கிருபையை, அவருடைய அதிசயமான கிருபையை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த கிருபையை தேவன் வழங்குவார். நாம் செபிக்கலாம். எங்களுடைய ரட்சிப்பும் எங்களுக்கு அடைக்கலமும் அரணம் கோட்டையுமா இருக்கிற எங்கள் இரட்சகராகி எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம். குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஏற்ற சமயத்துல வந்து ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, ரட்சிப்பை உண்டு பண்ணினீரே. இப்பொழுதும் நீர் எங்களுடைய நெருக்கத்திலும் நாங்களுமே நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நம்முடைய அதிசயமான கிருபையை நீர் விளங்க பண்ணுவீரா. நம்முடைய வலது கரத்தினால் எங்களை மறைத்து தப்புவித்து நம்முடைய மகிமை நீர் எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ண இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளில் அந்த மகிமை இவர்கள் காணும்படி செய்வீராக ராஜா. நீர் ஒருவரே ரட்சிக்கிறவர் என்பதை இவர்கள் காணட்டும். வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஜெயத்தையும் ரட்சிப்பை இவர்கள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.